ஆமென். அதனால கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் when you see ஏதோ ஒரு காரணத்துல, ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குதுங்க, we go through some issues of life. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா we go through worries. ஏன் கவலைப்படுறோம்னு தெரியாம அநேக நேரத்துல நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். ஏன் கவலைப்படுறோம்னா, சில நேரத்துல சில செய்திகள் நம்மை பாதிக்கும் போது, நம்ம மனசை பாதிக்கும் போது நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். சில காரியங்களை நாம் பார்க்கும்போது கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும் போது, கேட்கும் போது, அவங்களுடைய லைஃப் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி கவனிக்கும் போது, அவங்க when they are missing சில காரியங்களை அவங்க மிஸ் பண்ணும் போது we get worried. சோ சில நேரத்துல நம்ம குடும்பத்துல யாருக்காச்சும் பலவீனம் உண்டானா நம்ம கவலைப்படுகிறோம். ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்று சொல்லி கவலைகள் மனுஷனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம் அது. சோ நோபடி கேன் சே நான் கவலையே பட்டதுன்னு கிடையாது, படுறதில்லன்னு கிடையாது. எவ்ரிபடி ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில வரிங்கிறது எல்லாருக்கும் வரும். ஆங்ஸைட்டிங்கிறது மோஸ்ட் ஆஃப் அநேகர் டு எவ்ரி ஹியூமன் பீயிங் தட் இஸ், அது வந்தே தீரும். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஃபார் அஸ் வாட் டஸ் காட் சே when you நமக்கு கவலைப்படாம இருக்க முடியாது. பட் வாட் டஸ் காட் சே? நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவர் சொல்லுவாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். Don't worry about tomorrow. Or in other words, don't worry. எதை பத்தியும் கவலைப்படாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. Amen. What an amazing God we serve. இதெல்லாம் ஒவ்வொன்றும் படிக்கும் போது it's God so carefully, அவ்வளவு அழகாய், அவ்வளவு அருமையாய் இந்த வேத புத்தகத்துல தம்முடைய மனசுல இருக்கிறத, தன்னுடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் இங்க எழுதி வச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் மனுஷராகிய எவ்வளவு வீக்கா இருக்கிறோம், எவ்வளவு வல்னரபிளா இருக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்லி இருக்கிறார் என்னன்னு, நீ யூ கேன் ஃபேஸ் டுமாரோப்பா, நாளைக்கு ஒன்னு வரப்போகிறது. யூ வில் பி ஏபிள் டு ஃபேஸ் டுமாரோ, உன்னால முடியும். நீ அந்த நாளைய நீ ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ நோ அபவுட் த டுமாரோ, நான் உன்னுடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். சோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். பட் என்ன பண்ணுங்க, இங்க அவர் சொல்லுவாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதின் பாடு போதும். The day itself worry about itself. Why do you worry? நீ ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்லி கொடுப்பாரு, இன்ஸ்பைட் ஆஃப் நிறைய காரியம் வாழ்க்கையில வர. நீங்க 25ஆம் வசனத்துல இருந்து மத்தேயு 6:25 இருந்து நீங்க கண்டினியூஸா படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இதை குறிச்சு கவலைப்படாத, சாப்பாட்டை குறிச்சு கவலைப்படாத, துணியை குறிச்சு கவலைப்படாத, உறைவிடத்தை குறிச்சு கவலைப்படாத. சோ அதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க கவலைப்படுறாங்க, நீயும் நானோட கவலைப்படக்கூடாது. பிகாஸ் ஏன் அவர் சொல்றாரு, God knows. நீங்க 32ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 5:32ல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பிதா அறிந்திருக்கிறார். ஆல்ரெடி your God knows what is your need and want. If he knows, ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு தெரிந்திருக்கிறபடினால you better do one thing. நீ கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு காரியத்தை நீ செய்ப்பா. என்னத்தை செய்ய? Seek the kingdom of God and his righteousness. இத மாத்திரம் நீ செய். அது என்னங்க? Just seek God. Just pray to God. Just surrender your problem to God. Just give every worries of you to God. ஆண்டவர் சொல்ற, roll your worries, உங்க கவலை எல்லாம் அவர் மேல் திருப்பி விட்டு விடு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதான் ஆண்டவர் கத்து கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதிருங்கள், அவர் செய்வார். ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவாரு. So why do you worry? எனக்கு இது நடக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் வரல, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. Why do you worry? ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடந்துரும், நாளைக்கு என்ன வந்துட போகிறது, நாளைக்கு ஆபீஸ் எப்படி இருக்கு, நாளைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, don't worry about tomorrow. Tomorrow will take care of it
itself. அதே அந்த நாளைய தினத்தை குறிச்சு அது கவலைப்பட்டு இருக்கும். பட் யூ சேஸ், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியும் தேடுவாயானால் you will have the guts to face tomorrow. ஒரு பாடல் கூட நீங்க கேட்டிருப்பீங்க, பழைய ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அது தமிழ்ல கூட இருக்கும். அது because he lives I can face tomorrow. அவர் ஜீவிக்கிறபடினால நாளைய தினத்தை நான் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் ஜீவிப்பதால் நானும் ஜீவிக்கிறேன். You can face tomorrow. So நாளைய தினத்தை குறிச்சு உட்கார்ந்து don't waste your time, don't waste your energy, don't waste what the precious gifts God has இந்த நாளுக்கு கொடுத்ததை இழந்து போயிடாதீங்க. worry ஒன்னும் உங்க வாழ்க்கையில எதையுமே ஆட் பண்ண முடியாது. it will distract, it will subtract. Hallelujah. What a wonderful God. யோசிச்சு பாருங்க, why should God write இதெல்லாம் நமக்கு பைபிள்ல ஏன் எழுதி கொடுக்கணும்? What was the need for God to write these things? Because he is concerned about you. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு அவர் என்ன பண்றாருங்க? கரிசனை உள்ளவரா இருக்கிறார். He knows how weak and how vulnerable we are. அவர் சொல்றாரு, நான் இல்லைன்னா உங்களால முடியாதுப்பா. I want to make your life beautiful. நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உன் கவலையே உன்னை அழிச்சிடும். உலகத்துல இருக்க சொல்லுவாங்க, சில நேரத்துல சில பேர் ஏதோ சில காரியங்களை யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு அவங்க உடம்பை இழைச்சு போயிடும். பாக்குறவங்க சொல்ல, என்னப்பா அவ்வளவு கவலை, உனக்கு உடம்பு இவ்வளவு இழைச்சு போயிட்டியே, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அதிகமா யோசிக்கிறதுனால சில பேர் என்ன பண்றது, they lose their peace, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. So God says, why do you worry? You can face tomorrow. எப்பங்க? When you seek God, when you pray to him, when you surrender your life, you can face your tomorrow boldly. அவர் சொல்றார் பாருங்க, when you read the gospel of Saint John verse 18 and 19ல படிச்சீங்கன்னா, அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பயப்படாதீங்க, நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க, நான் வருவேன். இன்னைக்கு நான் உங்களோட இருக்கிறேன்னா நாளைக்கு நான் உங்களோட இருப்பேன். நாளைக்கு நான் வருவேன். Again I will show myself for you tomorrow. இன்னைக்கு வந்துட்டு நான் நாளைக்கு வராம இருக்க மாட்டேன்ல. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருடைய வசனம் சொல்ல, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்னா அதோட அர்த்தம் என்னன்னா, God will be there for you every moment of your life. ஆனா ஒரே ஒரு காரியம், do you seek God? Do you believe that God is with you? Do you have that confidence God will take care of everything? அவ்வளவுதாங்க. நான் உங்களை திக்கற்றவனாக விடேன். என்ன சொல்றாருங்க? I will never leave you as orphans. I will come to you. What an amazing God. It just எப்போ, when you are going to believe, எப்போ நீங்க நம்ப போறீங்க, எப்போ இதை விசுவாசிக்க போறீங்க? நாளைய தினத்தை குறிச்சு யோசிச்சுட்டோக்கா, டுமாரோ உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வரும், இயேசு உயிரோடு இருக்கிறபடினால டுமாரோ ஐ ஹாவ் த கட்ஸ் டு ஃபேஸ் டுமாரோ. நாளைய தினத்தை நான் சந்திக்க என்னால முடியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்துல நான் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். The world cannot see me, but you will see me because I am coming to you. நான் உங்களிடத்துல வர்றதுனால நீங்க என்ன பார்க்க முடியும், என்னை தரிசிக்க முடியும், என்னோட பேச முடியும். I will be there for you every moment of your life. Your own spouses cannot be 24/7 with you. உங்க பிள்ளைங்க இருக்க முடியாது.
உங்க நம்பிக்கை இருக்கு, எது மேலெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கல அது இருக்காது. பட் when you have faith on your God, அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, அவர் உங்க வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்வீங்கன்னா, அவரை முதலிடமா வச்சீங்கன்னா, he will be there with you for in every walk of your life. சொல்ல, நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்துல வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போ இயேசு என்ன சொல்றாங்க? I am not a dead God, I am alive. So you have to be alive. ஆமா, பிரச்சனை வரும், many things will come in life. But Jesus says, I am there in the midst of your storm. I am there in the midst of your pain. உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க புயல், உங்க கண்ணீர், உங்க எல்லாத்தின் நடுவுல I am there walking with you. My people, why don't you see me? ஆண்டவர் சொல்ற, நான் வருகிறபடினால், நான் உயிரோடு இருக்கிறபடினால், நான் உங்களோடு இருக்கிறபடினால், you can boldly face tomorrow. அதுதான் இயேசு சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்களை தனியா விட மாட்டேன், உங்களை திக்கற்றவனாக விட மாட்டேன். நான் வருவேன். 2 பேரும் சேர்ந்து நாளைய தினத்தை ஃபேஸ் பண்ணலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு ஃபேஸ் பண்ணலாம். ஏசாயா 43:2 சொல்றானே, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்ப, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஏன்? நான் கூட இருக்கிறேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். I am there with you. I am there with you. Hallelujah. The Bible says, இயேசு மரித்து போனார். He was crucified to the cross. He died on the cross. கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. And everybody's hope shattered. கூட இருந்த அப்போஸ்தலருடைய நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு, தடுமாறி போச்சு. They saw the grave. They didn't see Jesus alive. கல்லறைக்குள்ள இயேசுடைய சரீரம் இல்லாததை பார்த்தாங்க. But they didn't have hope that Jesus is alive. அழுகிறான், பார்க்கிறாங்க, நம்பிக்கையற்று போய் தங்க இருந்த வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கிறான். இயேசுக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு என்ன நடக்கும்னு. பைபிள் சொல்லுது, மரியாள் கல்லறைகிட்டே இருந்தாலாம், மகதலேனா மரியாள். திடீர்னு ஒரு சத்தம் வருது, மரியாளே. Hallelujah. She couldn't believe. ஏதோ ஒரு சத்தம் வருது. தோட்டக்காரன் நினைக்கிறா, Jesus confirms that he is there. நான் வருவேன்னு சொன்னார்ல, நான் உங்களை திக்கற்றவனாக விடன்னு சொன்னார்ல, சொன்னபடியே வந்துட்டாரு. மகதலேனா மரியாள் அழுகிறத பார்த்து வந்துட்டாரு. மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். What an amazing God you have. Hallelujah. You may not feel Jesus. You may not feel him. எதிலித்து புரியாம இருக்கலாம். But remember, in the midst of உங்க கண்ணீரின் மத்தியில, உங்க பலவீனத்தின் மத்தியில, உங்க போராட்டத்தின் மத்தியில, உங்க கஷ்டத்தின் மத்தியில, Jesus is there. அவர் இருக்கிறாரு. Is there with you. உங்க பட்சத்துல இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாரு, உங்களை நடத்த இருக்கிறாரு. Hallelujah. என்ன புரிஞ்சுக்கல நீங்க சொல்வீங்கன்னா, don't worry. உலகம் புரிஞ்சுக்காது. Even your own husband may not understand, your own wife may not understand you. But God knows you and God understands you. அதான் அவர் சொல்றாரு, நீ அழுது உட்கார்ந்து புலம்பி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காத. இன்னைக்கு நான் இருக்கிறேன்,
நாளைக்கு நான் உன்னோட வருவேன். டுகெதர் லெட் அஸ் ஃபேஸ் டுமாரோ. நாளைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ நானும் சேர்ந்து சந்திக்கலாம். இயேசுவோட நீங்க பிரச்சனை சந்திச்சீங்கன்னா ஜெயம் உங்களுக்கு தான். ஏன்னா யுத்தம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. May God bless you. God be with you.